ஏழாவது மந்திரம். ப்ருஹஸ்ச தத் திவ்யமசிந்த்ய ரூபம் சூக்ஷ்மாஸ்ச தத் சூக்ஷ்மதரம் விபாதி தூராத் சுதூரே ததிஹாந்திகே ச பஷ்யத்ஸ்விஹைவ நிஹிதம் குஹாயாம். இதில் பிரம்ம தத்துவம் கூறப்பட்டு சூக்ஷ்ம புத்தி தேவை என்ற சாதனை வருகின்றது. ப்ருஹத் தது திவ்யம் அசிந்திய ரூபம். ப்ருஹத் என்றால் பூர்ணம், திவ்யம் என்றால் சைத்தன்ய ஸ்வரூபம். சங்கரர் அதற்கு விளக்கம் கொடுப்பார். அசிந்திய ரூபம் மனதினால் சிந்திக்க முடியாதது. சூக்ஷ்மாஸ்ச தத் சூக்ஷ்மதரம், சூக்ஷ்மமான ஒரு வஸ்துவை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருப்பது. காரணம் என்னவென்றால் நிர்குணத்வாத், குணமில்லாத காரணத்தினால். விபாதி, விதவிதமாக அது ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. தூராத் சுதூரே, அது தூரத்தில் இருக்கின்ற பொருளிலும் தூரத்தில் இருக்கின்றது. அதே சமயத்தில் தது இக அந்திகேச்ச, அது மிக மிக அருகில் இருக்கின்றது. பிறகு இப்படிப்பட்ட தத்துவத்தை எங்கு பார்க்க முடியும்? பஷ்யத்சு இகைவ நிகிதம் குஹாயாம். குஹா என்றால் புத்தி, பஷ்யத்சு என்றால் ஜீவர்கள். ஜீவர்களினுடைய புத்தியில் நிகிதம் அங்கு வெளிப்படுகிறது. பாஷ்யம். கிம் தது கிம் தர்மகம் ச தது இதி உச்யதே. ப்ருஹத் மஹஸ்ச தத் பிரகிருதம் பிரம்ம சத்யாதி சாதனம் சர்வதக வியாப்தத்வாத். நேரடியாக விளக்கத்திற்கு வருகின்றார். கிம், எப்படிப்பட்ட தத்துவம் அந்த பிரம்ம? ப்ருஹத் என்றால் மகத், பிரகிருதம் பிரம்ம சத்யாதி சாதனம், சத்தியம் என்று முன் கூறப்பட்ட சாதனையினால் அடையப்படுவது. பிறகு ப்ருஹத் என்று சொல்வதற்கு காரணம் சர்வதக வியாப்தத்வாத், எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பதனால். திவ்யம் ஸ்வயம் பிரபம் அனிந்திரிய கோச்சரம் அதயேவ ந சிந்தயிதும் சக்கியதே அஸ்ய ரூபம் இதி அசிந்திய ரூபம். திவ்யம் என்பதற்கு இந்திரியங்களினால் பார்க்க முடியாதது என்ற பொருளை எடுத்துக்கொள்கின்றார். ஸ்வயம் பிரபம், ஸ்வயம் ஜோதியாக இருப்பது. அனிந்திரிய கோச்சரம், இந்திரியத்தினால் அறிய முடியாது என்ற காரணத்தினால் ந சிந்தயிதும் சக்கியதே அஸ்ய ரூபம் இதி அசிந்திய ரூபம், சிந்தனைக்கு விஷயமாக இருக்காதது. இனி சூக்ஷ்மாத் ஆகாஷாதேகே அபி தத் சூக்ஷ்மதரம் நிரதிசயம் ஹி சௌக்ஷ்மியம் அஸ்ய சர்வ காரணத்வாத் விபாதி விவிதம் ஆதித்ய சந்திராதி ஆகாரேன பாதி தீப்யதே. சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் என்று சொல்றார். சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மம்னு சொல்லும் பொழுது எது சூக்ஷ்மம்னு சொல்லி ஆகணும். இந்த பிருத்திவியை எடுத்துட்டு இதை காட்டிலும் சூக்ஷ்மம்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரிந்து சூக்ஷ்மமாக இருக்கிற தத்துவம் ஆகாசம். ஆகவே சொல்றார் ஆகாசத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. நம்முடைய அனுபவத்தில் இருக்கிற சூக்ஷ்மமான வஸ்து என்னன்னா ஆகாசம். இந்த வேதாந்தத்துக்கு ரொம்ப பேர்த்துக்கு ஆகாசம்னாவே என்னன்னு தெரியாது. ஸ்பேஸுங்கிறத முதல்ல புரிய வைக்கணும். ஆகாசம்னா இது வெட்டவெளி. சில பேர் ஆகாசம்னா என்னன்னு கேட்பார்கள். வெட்டவெளி வெட்டவெளின்னு சொல்றீங்களா, அது மேலே பார்த்துட்டு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவார்கள். அப்படி கிடையாது. அதனால என்ன சொல்லணும், ஆகாசத்தை புரிய வைக்கணும்னா ஒரு பானையை காமிச்சு அந்த பானைக்குள்ள ஒரு கேப் இருக்க, இடைவெளி இருக்கு, அதுக்கு பேர் தான் ஆகாசம்னு காமிக்கணும். இல்லை ஆகாசம்னா மேலே பார்ப்பார்கள், மேலே இருக்கிற ஸ்கை தான் ஆகாசம்னு நினைப்பார்கள். இப்போ ஆகாசமே சூக்ஷ்மமாக இருக்கு, அதை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கின்றது இந்த பிரம்ம தத்துவம். இனி கிஞ்ச இரண்டாவது வரைக்கும் வர்றார். தூராத் விப்ரகிருஷ்ட தேசாத் சுதூரே விப்ரகிருஷ்ட தரே தேசே வர்த்ததே அவிதுஷாம் அத்யந்த அகம்யத்வா தத் பிரம்ம. தூரத்தை விட தூரமாக இருக்கிறதுன்னு உபனிஷத் சொல்கிறது.
கிஞ்ச தூராத் விப்ரகிருஷ்ட தேசாத், ரொம்ப தூரமாக இருக்கின்ற தேசத்தை காட்டிலும் சுதூரே விப்ரகிருஷ்ட தரே தேசே வர்த்ததே, அதை விட தூரமாக இருக்கிறதுனா. அது எப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையில இந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த முரண்பாடு சரியாயிருது. அவிதுஷாம், அவிதுஷாம்னா அஜ்ஞானிகளுக்கு, அத்தியந்த அகம்யத்துவாத் பிரம்ம, அஜ்ஞானிகளுக்கு அடையப்படாத இருக்கின்ற காரணத்தினால் அது தூரமாக இருப்பதை காட்டிலும் தூரமாக இருக்கின்றது. இல்லை அப்படின்னா இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்துட்டு தான் மற்ற ஃபிலாசபர்கள் எல்லாம் உபனிஷத்து மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் சாஸ்திரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? இது இப்படி சொல்ல, தூரத்தில் இருக்கிறது தூரத்தில் இருக்குது, சின்னதுக்கு சின்னது, பெருசுக்கு பெருசுன்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? இப்போது இதெல்லாம் இந்த அஜ்ஞானம் இடையில் இருக்கிறதா இந்த காரணம். அஜ்ஞானம் இருக்கிறதுனால ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஞானம் இருந்துட்டா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அது அடுத்த பகுதியில் சொல்கிறார். தது பிரம்ம அகம்யத்வாத் தூராத் சுதூரம் என்று பொருள். இனி அடுத்த பகுதியில் ததிக அந்திகே என்று இருக்கின்றது. இக தேகே அந்திகே சமீபேச்ச விதுஷாம் ஆத்மத்வாத் சர்வாந்தரத்வாஸ்ச ஆகாசஸ்ய அபி அந்தர ஸ்ருதேகே. ததிக அந்திகேச்ச, அதற்கு பதில் சொல்கின்றார். இக என்றால் தேகே, அந்திகே சமீப, இந்த தேகத்திலேயே ரொம்ப பக்கத்தில் இருக்கான். யாருக்கு? விதுஷாம் ஆத்மத்வாத், ஞானிகளுக்கு இது தானாகவே இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் மிக மிக பக்கத்தில் இருக்கின்றது. கடைசியில் சின்னதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியது, தூரத்தை காட்டிலும் தூரமாக இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அது சின்னதும் அல்ல, பெருசும் அல்ல, தூரத்திலையும் இல்லை, பக்கத்திலையும் இல்லை. பிறகு என்னன்னா, அது நானாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் தூரத்திலையும் இல்லாமல் பக்கத்திலையும் இல்லாமல் இருக்க முடியும். ஒரே ஒரு பொருள் தான் சின்னதும் இல்லாமல் பெருசாக எல்லாம் இருக்க முடியும். அது என்ன தெரியுமோ? அந்த பொருளை பார்க்கின்ற திருக் ஆத்மா. ஆத்மா ஒன்று தான். ஆத்மா எங்கே இருக்குன்னு சொன்னால் தூரத்துலேயும் கிடையாது, பக்கத்துலேயும் கிடையாது. இப்போ சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டால் உடனே ஏதாவது சொல்லணும். அது சூரியனில் இருந்தா இல்லை பூமியில் இருந்தான்னு சொல்லி ஆகணும். சந்திரனுக்கும் ஆகாசத்துக்கும் எவ்வளவு தூரம், சந்திரனுக்கும் ஆகாசத்துக்கும் எவ்வளவு சமீபம்னு சொன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகாசத்துக்குள்ளே தான் சந்திரன் இருக்கு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தூரத்தை சொல்லலாம், பக்கத்தை சொல்லலாம். ஆனால் சந்திரனுக்கும் ஆகாசத்துக்கும் தூரமும் கிடையாது, பக்கமும் கிடையாது. அதே போல் ஆத்மா தான். ஆத்மாவை காட்டுறதுக்கு தான் உபனிஷத் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாளுகிறது. அது தூரத்திலையும் கிடையாது, பக்கத்திலையும் கிடையாது. பிறகு இந்த அனுபவம் இருக்கே, தெரியவில்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அஜ்ஞானம். அதான் சொல்றார், விதுஷாம் ஆத்மத்வாத் சர்வாந்தரத்வாஸ்ச ஆகாசஸ்ய அபி அந்தர ஸ்ருதேகே. வேற ஸ்ருதியில ஆகாசத்திற்கு உள்ள இருக்கின்றது, ஆகாசத்தின் அந்தரக ஊடுருவி இருக்கிறதுன்னெல்லாம் சொல்லுது. ஆகவே எல்லாவற்றுக்கும் அந்தரக உள்ளே இருக்கின்றது இந்த தத்துவம் சொல்வதிலிருந்து ஆத்மாவாக இருக்கின்றது என்பது பொருள். இனி பஷ்யத்சு என்ற பகுதிக்கு வருகின்றார். இக பஷ்யத்சு சேதனாவத்சு இதி ஏதத் நிகிதம் ஸ்திதம் தர்ஷனாதி கிரியாவத்வேன யோகிபிகி லக்ஷ்யமானம். பஷ்யத்சு என்றால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்குள் என்று பொருள். பஷ்யத்சு என்பதனுடைய பொருள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்குள். எதை குறிக்கின்றது? ஜீவனை குறிக்கின்றது. ஜீவர்களுக்குள். பஷ்யத்சு என்றால் சேதனாவத்சு இத்யேதத் நிகிதம் ஸ்திதம். சேதன தத்துவத்தை உடைய ஜீவர்களுக்குள் ஸ்திதம் எப்படி இருக்கின்றதா? தர்ஷனாதி கிரியாவத்வேன யோகிபிகி லட்சியமானம். இந்த தர்ஷனம், பார்த்தல் என்கின்ற கிரியை எங்கு நடக்கின்றதோ அந்த தத்துவம் என்று யோகிகளினால், ஞானிகளினால் அறியப்படுகின்றது. யோகிபிகி லட்சியமானம் என்றால் இந்த ஞானிகளினால் அவ்விதத்தில் புரிந்து கொள்ளப்படுகின்றது. எவ்விதத்தில்? சேதன தத்துவத்தை உடைய ஜீவர்கள் திரஷ்டா ஸ்ரோதா மந்தா என்று காரியத்தை செய்கிறார்களே, அதற்கு ஆதாரமாக இருப்பதாக அறியப்படுகிறது. எங்கு அறியப்படுகிறது? குவ. அடுத்த கேள்வி கேட்கிறார். குவ அப்படின்னா எந்த இடத்தில்? குத்திர என்று பொருள்.
குகாயாம் புத்தி லக்ஷணாயாம். குகாயாம் கடைசி சொல், அதுக்கு அர்த்தம் சொல்றார். புத்தி லக்ஷணாயாம், புத்தி என்பது குகை என்ற சொல்லில் கூறப்படுகிறது. தத்ரஹி நிகூடம் லக்ஷ்யதே வித்வத்பிகி, அந்த புத்தியில் தான் மறைந்திருப்பதாக ஞானிகளால் அறியப்படுகிறது. வித்வத்பிகி என்றால் ஞானிகளால் லக்ஷ்யதே, அங்கு அறியப்படுகிறது. நிகூடம் என்றால் அங்கு இருப்பதாக, வெளிப்படுவதாக அறியப்படுகிறது. ஞானிகளால். அஞ்ஞானிகளால் என்னன்னா, ததாபி அவித்யா சம்விருதம் சத் ந லக்ஷ்யதே தத்ரஸ்தம் ஏவ அவித்வத்பிஹி. ததாபி, இவ்விதம் தெளிவாக இருந்தாலும், அவித்யா சம்விருதம் சத், அவித்யினால் மூடப்பட்டு, ந லக்ஷ்யதே அறியப்படுகிறது, ந அறியப்படவில்லை. தத்ரஸ்தம் ஏவ, அங்கு புத்தியில் இருக்கின்ற ஆத்மாவே அறியப்படுவது கிடையாது. யாரால்? அவித்வத்பிஹி, ஞானிகள் அல்லாதவர்களால். அஞ்ஞானிகளினால், அவித்யினால் சொரூபம் மூடப்பட்டு அவர்களால் அறியப்படவில்லை. இனி இந்த இடத்துல ஆத்மா சூக்ஷ்மம்னு சொல்லிட்டார். இனி அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்ல போறார்? இப்படிப்பட்ட சூக்ஷ்மமான ஆத்மாவுக்கு சூக்ஷ்மமான புத்தி தேவை. அதான் அடுத்த மந்திரத்தில் வருகின்றது. வேற இந்திரியங்களினால் அவ்வளவு சுலபமாக அல்ல, இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாது. இப்போ சூக்ஷ்மமான தூய்மையான புத்தி தேவை. அதை அடுத்த மந்திரத்தில் சொல்லப்படுகின்றது. ந சக்ஷுஷா கிருஹ்யதே நாபி வாச்சா நான்யைர் தேவைஸ்தபசா கர்மணா வா ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹ ததஸ்துதம் பஷ்யதே நிஷ்கலம் தியாயமானஹ. ந சக்ஷுஷா கிருஹ்யதே, இந்த ஆத்மாவானது சக்ஷுஷா என்றால் கண்ணினால், ந கிருஹ்யதே அறியப்பட முடியாது. இங்கு சக்ஷுஷா என்ற சொல் எல்லா ஞானேந்திரியங்களையும் குறிக்கின்றது. ஞானேந்திரியங்களினால் ஆத்மா கிரகிக்கப்பட முடியாது. பிறகு நம்ம ஞானேந்திரியங்கள்னால எதையெல்லாம் கிரகிச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் என்னன்னா, அதெல்லாம் அனாத்மா. யாராவது தியானத்தில் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொன்னால் எதை பார்த்துருப்பார்கள்? அனாத்மாவை தான் பார்க்க முடியும். ஆத்மாவை பார்க்கவோ கேட்கவோ சுவைக்கவோ முடியாது. இப்போ ஞானேந்திரியங்களினால் ந கிருஹ்யதே. நாபி வாச்சா, வாக்கினால் ஆத்மா கிரகிக்க முடியாது. இங்கு வாக் என்பது கர்மேந்திரியங்களை குறிக்கின்றது. கர்மேந்திரியங்களினாலும் இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாது. ந அந்யைஹி தேவைஹி, வேறு தேவர்களினாலும் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாது. இந்த இடத்துல தேவர்கள்னு சொன்னால் இந்திரியங்கள், மற்ற இந்திரியங்களினாலும் முடியாது. சாஸ்திரத்தில் இந்திரியங்களுக்கு தேவர்கள்ங்கிறது பிரசித்தம். ஆகவே அந்யேகி தேவைகினா வேறு இந்திரியங்களினாலும் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாது. அப்போ தபஸ் பண்ணலாமான்னா, தபசா, தபஸுனாலையும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. ஏதாவது கர்மம் பண்ணிட்டு இருக்கலாமானா, கர்மனாச்ச, கர்மனாவா, கர்மத்தினாலையும் முடியாது. 2 மந்திரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சத்தியேன லப்யஸ் தபசா ஹேஷ ஆத்மான், சத்தியத்தினாலையும் தபஸ்னாலையும் ஆத்மா அடைய முடியும்னு. இங்கே என்ன சொல்லுது? தபஸ்னாலே முடியாது, கர்மத்தினாலே முடியாது அப்படின்னு சொல்லுது உபனிஷத். அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால், உபனிஷத் ஒரு சாதனையினால் அடைய முடியும்னு சொல்லும், வேற இடத்துல அந்த சாதனையினால் அடைய முடியாதுன்னு சொல்லும். பிறகு எதனால தான் அடைய முடியும்? அடுத்த வரி, ஞான பிரசாதேன விசுத்த சத்வக. ஞான பிரசாதேன, இந்த இடத்துல ஞானம்ங்கிற சொல் புத்தியை குறிக்கின்றது. நம்முடைய புத்தியினுடைய பிரசாதத்தினால் அடையப்படுகிறது. விசுத்த சத்வக, தூய்மையான மனதை உடையவன் அடைகின்றான். அதாவது நம்ம போய் பகவான்கிட்ட பிரசாதம் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்திட்டையும் அனுகிரகத்தை கேட்போம்.
கடைசி அனுகிரகம் நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்னா நம்மோட புத்தி கிட்ட தான். ஞான பிரசாதேனா நம்முடைய புத்தியினுடைய பிரசாதத்தினால், அமைதியினால், விசுத்த சத்துவக தூய்மையான மனதை உடையவன் அடைகின்றான், இந்த ஆத்மாவை அடைகின்றான். ஆத்மா லப்யக. அதுக்கு விளக்கம் சொல்ல போற. இந்த இடத்துல சூக்ஷ்மமான புத்தி நமக்கு இருக்கணும்னு சொன்னா தூய்மையான மனசு இருந்தா தான் சூக்ஷ்மமான புத்தி இருக்கு. இப்ப தூய்மையான மனம் சூக்ஷ்மமான புத்தியினால தான் அடைய முடியும்னு உபனிஷத் சொல்கிறது. இப்ப தபஸினால ஏன் அடைய முடியாதுன்னு சொல்கின்றது என்றால், இந்த தபஸ் சூக்ஷ்மமான புத்தியையும் தூய்மையான புத்தியும் தான் கொடுத்துட்டு தபஸ்னுடைய காரியம் அதோட நிக்குது. அதுக்கப்புறம் தூய்மையான மனதினுடைய துணை கொண்டு ஆத்மாவை அடைகின்றோம். ஏன் உபனிஷத் ஒவ்வொரு சாதனையை நிராகரிக்குதுங்கிறத அடுத்த பகுதியில பார்ப்போம். ஏன்னா அடுத்த பகுதியில தெளிவா வரப்போகுது. ந பிரவச்சனேன மேதையா நாயமாத்மா பிரவச்சனேன லப்யகன்னெல்லாம் முக்கியமா சாஸ்திர சிரவணத்தை சொல்ல வேண்டிய உபனிஷத் சாஸ்திர சிரவணத்தினால் அடைய முடியாதுன்னு சொல்லுது. அந்த இடத்துல அந்த விசாரத்தை பண்ணுவோம். ஏன் சில சாதனைகளை நீக்குது, ஏன் சில சாதனைகளை உபனிஷத் பேசுது, முரண்பாடா பேசுதுங்கிற விசாரம் அங்க செய்யலாம். இங்க தபஸ்னால் அடைய முடியாது, கர்மத்தினால் அடைய முடியாது, எந்த இந்திரியங்களினாலும் கர்மேந்திரியத்தினாலும் ஞானேந்திரியத்தினாலும் கிரகிக்க முடியாதுன்னா எதனால கிரகிக்க முடியும்? ஞானத்தினுடைய பிரசாதம். இங்கு ஞானம்னா புத்தி, புத்தியினுடைய பிரசாதம். தூய்மையான மனதை உடையவன் ததஸ்துதம் பஷ்யதே, அதனால் அதற்கு பிறகு அவன் பார்க்கின்றான். ததகன்னு சொன்னா புத்தி தூய்மை ஞான பிரசாதத்தை அடைந்ததற்கு பிறகு தம் பஷ்யதே, அந்த ஆத்மாவை பார்க்கின்றான். எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறான்? நிஷ்கலம், பிளவுபடாததாக புரிந்து கொள்கின்றான். நீ நான் அவன் அவள் இப்படிப்பட்ட பேதமே கிடையாது. நிஷ்கலம், அவயவமற்றதாக புரிந்து கொள்கின்றான். எப்படிப்பட்ட மனதை உடையவனாக இருந்து கொண்டு? தியாயமானக, நிதித்தியாசனத்தை செய்து கொண்டிருப்பவனாக அவன் இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்கின்றான். இப்போ உபனிஷத் முதல்ல ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டு பிறகு பூரா சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதனாலதான் முண்டகோபனிஷத் அவ்வளவு அழகான உபனிஷத். காரணம் என்னன்னா சாதனைகள் எல்லாம் அங்கங்க தெளிவா வந்துட்டு இருக்கு. ஆத்ம ஞானத்தை அழகா தெளிவா கொடுத்துட்டு இந்தந்த சாதனைகள் முறைப்படி உபனிஷத் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகின்றது. இந்த சாதனை இல்லை அப்படின்னு சொன்னா ஞானம்ங்கிறது கிடையாது. அதாவது சாஸ்திரத்தை நம்ம பிரமாணமா எப்போ ஆகும்னு சொன்னா நம்ம அந்த பிரமாதாவாக இருந்தா தான் சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணத்தினாலதான் ஞானம் வரும், அதுல சந்தேகம் கிடையாது. சாஸ்திரம் எப்போ பிரமாணம்? பிரமாதாவுக்கு பிரமாணம். பிரமாதான அறிபவனுக்கு. அந்த அறிபவனிடம் ஏதாவது தகராறு இருந்ததுன்னு சொன்னா இது படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த பிரமாதாவை பத்தி தான் உபனிஷத் இந்தந்த சாதனைகள் இருக்கணும்னு சொல்லி கொண்டே வருகின்றது. இனி பாஷ்யம். புனக அபி அசாதாரணம் தத் உபலப்தி சாதனம் உச்சதே. புனக அபி மீண்டும், அசாதாரணம் என்றால் முக்கியமான அர்த்தம். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனம். தது உபலப்தி சாதனம், ஆத்மாவை அறிகின்ற சாதனம் உச்சதே சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த ஆத்மாவுக்கு நேரடியான, அசாதாரணம் சொன்னா நேரடியான, டைரக்ட் மீன்ஸ் நேரடியான சாதனம், ஆத்மாவை அறிவதற்கான நேரடியான சாதனம் சொல்லப்படுகின்றது. பிறகு யஸ்மாத் ந சக்ஷுஷா கிரஹ்யதே கேனசித் அபி அரூபத்வாத் நாபி வாச்சா கிரஹ்யதே வாச்சா அனபிதேயத்வாத் நச்ச அன்யைஹி தேவைஹி இதர இந்திரியைஹி. யாது காரணத்தினால், யஸ்மாத் ந சக்ஷுஷா கிரஹ்யதே கண்ணினால் இந்த ஆத்மா அறியப்படாததோ, கேனசித் அபி யாராலும், அரூபத்வாத் காரணம் என்னன்னா ஆத்மாவுக்கு ரூபம் கிடையாது. அது ஏதாவது ரூபம் இருந்தா கண்ணில பார்த்துடலாம், ரூபம் கிடையாது. நாபி கிரஹ்யதே வாச்சா, வாக்கினால் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாது, விளக்க முடியாது. அனபிதேயத்வாத் இந்த ஆத்மாவுக்கு பேர் கொடுத்து வாக்கில் விளக்க முடியாது. நச்ச அந்யைஹி தேவைஹி வேறு தேவர்களினால் முடியாது.
இந்த இடத்துல தேவர்களுக்கு அர்த்தத்தை சொல்றார். இதரைஹி இந்திரியைஹி, வேறு இந்திரியங்களினால் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. இனி தபசாங்கிற சொல்லுக்கு வர்றார். தபசா சர்வ பிராப்தி சாதனத்துவே அப்படி ந தபசா கிரஹியதே. தபஸுக்கு லட்சணம் கொடுக்குற சர்வ பிராப்தி சாதனமா, வாழ்க்கையில எதை அடையணும்னாலும் கூட தபஸ்ல அடைஞ்சிடலாமா. அந்த தபஸுக்கு லட்சணம் சர்வ பிராப்தி சாதனத்துவே அப்படி, எல்லாத்தையும் இந்த அனாத்ம விஷயத்துல எதையெல்லாம் அடையணுமோ அது கொஞ்சம் தபஸ் பண்ண அடைஞ்சிடலாமா. அப்படிப்பட்ட தபஸ்னாலையும் கூட இந்த ஆத்மாவை அறிய முடியாது. எல்லாம் புராணங்கள்ல எல்லாம் வரும். பெரிய பெரிய அரக்கர்கள் எல்லாம் அசுரர்கள் எல்லாம் தபஸ்னால தானே பெரிய பெரிய ராஜ்யத்தை அடைஞ்சார்கள். தேவர்களை எல்லாம் கூட ஆட்டி வச்சாங்கன்னா அது காரணம் என்னன்னா தபஸ்னால. அதே போல துருவனுடைய தபஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சாதாரண ஒருத்தன் வந்து தபஸ்னால எதை வேண்டுமானாலும் அடையலாம். அப்படிப்பட்ட தபஸ்னால எதை எல்லாவற்றையும் அடைகின்ற தபஸ்னாலையும் ஆத்மா அடைய முடியாது. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா யாராவது அந்த கங்கையில போய் குளிர்காலத்தில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் அப்படி நின்னா தான் மோட்சம் அடையுமோன்னு நினச்சிக்குவோம். அப்படிப்பட்ட தபஸ்னாலையும் கூட அடைய முடியாது. பிறகு ததா வைதிகேன அக்னிஹோத்ராதி கர்மணா பிரசித்த மகத்வேன அப்படி ந கிரஹியதே. சரி, தபஸ்னால பண்ண முடியாதுன்னா போய் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாமான்னா அதனாலேயும் முடியாதுன்னு சொல்றார். ததா வைதிகேன அக்னிஹோத்ராதி கர்மணா, வைதிக கர்மமான அக்னிஹோத்திரம் முதலிய பிரசித்த மகத்வேன, ரொம்ப மகத்துவம் உயர்ந்ததுன்னு சொல்லி பிரசித்தமானது. அந்த காலத்தில் அவர் இந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமான அக்னிஹோத்திரத்தினாலையும் இந்த ஆத்மா அடைய முடியாது. இதெல்லாம் முதல் வரியில சொல்லியாச்சு. ஆத்மா எதனாலெல்லாம் அடைய முடியாது. இனி இரண்டாவது வரிக்கு வர்றார். ஞான பிரசாதேன விசுத்த சத்துவக, அதை சொல்ல வர்றார். கிம் புனக தஸ்ய கிரகணே சாதனம் இத்தியாக. இதுவரைக்கும் ஆத்மாவை அடைய முடியாதுன்னு சொல்லி ஆத்மாவை அடையிறதுக்கு தான் என்ன சாதனம். கிம் புனக தஸ்ய கிரகணே, ஆத்மனக கிரகணே சாதனம், ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு என்னதான் சாதனம், அதற்கு வருகின்றார். ஞான பிரசாதேன, ஞான பிரசாதேன அதுக்கு வர்றார். ஞான பிரசாதேனா புத்தியினுடைய அமைதியினால். இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒரு பெரிய எதிரி யார் தெரியுமோ, நம்முடைய புத்தி. நம்மிடம் இருக்கின்ற பலகீனத்தை நம்மிடம் இருக்குதுன்னு தெரியாம நம்மகிட்டயே மறைச்சு நம்முடைய பலகீனத்தை வச்சிருக்கான். அதுதான் புத்தியினுடைய சாமர்த்தியம். இப்போ வந்து ஒரு பகைவனை வெல்லணும்னு சொன்னா அவனுடைய இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டா பாதி வெற்றியான். அதே போல நம்ம மனசில் இருக்கிற சில ஆசுரமான தன்மைகளை இருக்குன்னு தெரிஞ்சிட்டாவே பாதி வெற்றி. அது நம்மகிட்ட இருக்குன்னு முதல்ல நம்ம ஒத்துக்கணும், நமக்கு அது தெரியணும். இந்த புத்தி என்ன பண்ணும் தெரியுமோ, நம்ம கிட்ட இருக்குன்னே தெரியாம நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். அந்த ஆசுரி சம்பத்தை வந்து அது தெய்வீக சம்பத்தா காமிச்சிட்டு இருக்கும். அதனாலதான் சில பேர் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நான் பெரிய கோவக்காரன், கோவம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு. அது ஒரு தோஷமாவே தெரியாது. பிறகு நமக்குள்ள இருக்கிற எல்லா குணங்களையும் அசுர குணங்களையும் நம்மளிடமிலேயே காட்டாம அது வந்து நம்மளை நல்லவன்னு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது தெரிஞ்ச நமக்கே வெக்கமா இருக்கு நம்ம நினைக்கும் போது. அதனால அப்படி வந்து புத்தியை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். இது எப்படிப்பட்ட புத்தின்னு சொன்னா இங்க அழகான லட்சணம் சொல்றார். எல்லாருடைய புத்திக்கும் ஆத்மாவை புரிந்து கொள்கின்ற சக்தி இயற்கையா இருக்கான். ஒரு ஹியூமன் பீயிங், மனிதனா ஒருத்தன் பிறந்துட்டான், அந்த எல்லா மனிதனுக்கும், ஒரு மனிதனுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது, ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிற சக்தி இயற்கையா இருக்குன்னு சொல்றார் அடுத்த வரியில். பிறகு ஏன் அந்த சக்தி வெளிப்படல, அதுக்கு காரணத்தை சொல்றார். இப்போ வந்து சில பேர்த்துனாலதான் அசாதாரணமான புத்தியை உடையவர்கள் தான் இந்த ஆத்மாவை அடைஞ்சிட்டாங்கன்னுங்கிறது தப்பு. அதெல்லாம் சில பேர்த்துக்கு தான் சித்திக்கும், நமக்கெல்லாம் சித்திக்காதுன்னு சில பேர் சொல்லுவார்கள். இங்க அப்படியா சங்கரர் சொல்ல, எல்லா மனிதர்களுக்கும். அதனாலதான் மனித ஜென்மத்தை சாஸ்திரம் உயர்ந்து சொல்லும். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை உயர்ந்து சொல்லாம மனித ஜென்மத்தினுடைய பிரசம்சா ஏன் வருதுன்னா, ஹியூமன் பாடி அந்த இன்டெலெக்ட்னு கொடுத்துட்டா அதுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கு. பிறகு இங்கே காரணம் சொல்றார். யாது காரணத்தினால் புத்திக்கு ஆத்மாவை கிரகிக்கின்ற சக்தியை இழந்து விடுகிறது, அதை சொல்றார். அது தெரிஞ்சுட்டா என்ன செய்வோம், ஆத்மா அந்த சக்தியை எந்த காரணத்தினால இழக்கிறோமோ அதை நீக்கிட்டோம் அப்படின்னா பிறகு அந்த புத்திக்கு இயற்கையா இருக்கின்ற சக்தி வெளிப்படும். அப்படிப்பட்ட பிரசாதத்தினால்
இந்த ஆத்மா அடையப்படும். அதை சொல்றார் ஞான பிரசாதேன ஆத்ம அவபோதன சமர்த்தமபி ஸ்வபாவேன சர்வ பிராணினாம் ஞானம் பாஹ்ய விஷய ராகாதி தோஷ கலுஷிதம் அப்பிரசன்னம் அசுத்தம் சத் ந அவபோதயதி நித்யம் சந்நிகிதம் அபி ஆத்ம தத்துவம் மல அவனத்தம் இவ ஆதர்ஷம். அழகான வார்த்தை இது, இந்த வாக்கியம். ஞான பிரசாதேன அதுக்கு அர்த்தம் சொல்றார், ஆத்ம அவபோதன சமர்த்தம் அபி ஸ்வபாவேன சர்வ பிராணினாம். சர்வ பிராணினாம்னா சர்வ மனுஷானாம் அர்த்தம். எல்லா பிராணிகளுக்கும் அல்ல, பிராணினா மனுஷன் எடுத்துக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும், இங்க மனிதர்களுக்கு ஸ்வபாவேன இயற்கையாகவே, எல்லா மனிதர்களுக்கும் ஸ்வபாவேன இயற்கையாகவே எப்படிப்பட்ட சாமர்த்தியம் புத்தியில் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாகவே புத்தியில என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா ஆத்ம அவபோத சமர்த்தம். அவபோதம்னா ஞானம், ஆத்ம அவபோதம்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அடைகின்ற சமர்த்தம். சமர்த்தம்னா சாமர்த்தியம், சக்தி எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கின்றது. எல்லா ஜீவராசினா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிற சக்தி புத்தியில இருக்கு. பிறகு எதனால அந்த சக்தியை இழக்கின்றான், அது அடுத்த வரியில சொல்றார். ஞானம், அப்படிப்பட்ட ஞானம்னா இந்த இடத்துல புத்தி. அந்த புத்தி எல்லாத்துக்கும் இருக்கு. பிறகு எதனால புத்தியினுடைய சக்தி இழக்கப்படுகிறது? பாஹ்ய விஷய ராகாதி தோஷ கலுஷிதம். பாஹ்ய விஷயன வெளியே இருக்கின்ற விஷய, ராகாதி தோஷம் அந்த வெளியே இருக்கின்ற விஷயத்துல வர்ற ராகம் துவேஷம் இப்படிப்பட்ட தோஷத்தினால் கலுஷிதம் அழுக்காக்கப்பட்டு விட்டது. அழுக்காக்கப்பட்டு விட்டது, அழுக்குன்னா டர்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். கலுஷிதம் அப்பிரசன்னம், அது தூய்மையா இல்லை, அமைதியை இழந்து, அசுத்தம் சத்து, அது அசுத்தத்தை அடைந்து, ந அவபோதயதி தெரிந்து கொள்வதில்லை. எதை தெரிந்து கொள்வதில்லைன்னா நித்தியம் சந்நிகிதம் அப்படி ஆத்ம தத்துவம். எப்பொழுதும், நித்தியம்னா எப்பொழுதும் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற, நம்முடைய சொரூபமாகவே இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை அறியவில்லை. எதை போலினா மல அவனத்தம் இவ ஆதர்ஷம். ஆதர்ஷம்னா கண்ணாடி, மலம்னா டஸ்ட், அவனத்தம்னா ஒட்டி இருக்கு. ஒரு கண்ணாடியில முகம் பார்க்குற கண்ணாடியில அழுக்குகள் ஒட்டி இருந்தா எப்படி அது பொருளை காட்டாதோ, அப்படி ஆத்ம தத்துவத்தை காட்டுகின்ற புத்தியானது ஆத்ம தத்துவத்தை காட்டுவதில்லை. ஏன்னா அந்த புத்தியில மலமானது விட்டது. என்ன மலம்னா பாஹ்ய விஷய ராகாதி. அதனாலதான் குழந்தைகளுக்கு புத்தி அவ்வளவு தெளிவா இருக்கு. எதை கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ணிடும். காரணம் என்னன்னு சொன்னா அந்த புத்தியில இன்னும் ராகாதி வரல, வெளி விஷயங்களை இன்னும் பார்க்கல. நம்முடைய புத்தியினுடைய சக்தி இழப்பதற்கு காரணமே 5 இந்திரியங்கள் வழியா மனசு வெளியே போறதுனால தான். ஒருவனுக்கு ஒரு இந்திரியம் இல்லைன்னு வச்சுக்கோமே, கண் இல்லை காது கேட்கலின்னா அவனுடைய புத்தி எவ்வளவு கூர்மையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அந்த புத்தி ஒரு இந்திரியத்தின் வழியா கெட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால அவ்வளவு சக்தி. ரிஷிகள் எல்லாம் 5 இந்திரியத்தையும் அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள்னா அந்த புத்தியில எவ்வளவு சக்தி இருக்கணும். ஒரு இந்திரியம், கண்ணு சரியா தெரியாதவனுக்கு, காது கேட்காதவனுக்கு அவ்வளவு அறிவு கூர்மை இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? புத்தி ஒரு இந்திரியத்துல சிதறடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலினாவே அவ்வளவு சக்தி அடையுது. ஒருத்த 5 இந்திரியத்தின் வழியா புத்திய சிதறடையாம பார்த்துட்டான்னா அந்த புத்திக்கு எவ்வளவு சக்தி வருமோ அந்த சக்தியினாலதான் ஆத்மா அடையப்பட முடியும். அதுதான் இங்க சொல்றார். அதாவது பாஹ்ய விஷய ராகாதி தோஷம், வெளிய விஷயங்கள் இருக்கிற ராகத்வேஷம் போன்ற தோஷத்தினால் நம்முடைய எல்லா புத்தியும் சக்தியை இழந்து விட்டது. விஞ்ஞான ரீதியாக கூட என்ன சொல்கிறார்கள், நம்ம புத்தியினுடைய சக்தியில 2%ஓ 3%ஓ தான் பயன்படுத்துறோமா. நம்மளுடைய புத்திக்கு இருக்கிற சக்தியில 2% பயன்படுத்திட்டே இந்த உலகத்துல எவ்வளவு வாட்டி படைச்சிட்டோம், எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. நம்முடைய முழு புத்தியும் பயன்படுத்தியிருந்தா அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு காலி ஆயிரும், யாருமே சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். காரணம் என்ன? முதல்ல ராகத்வேஷத்தை நீக்கிடுவார்கள். ஆர்மியே அவசியம் கிடையாது, புத்தியை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா.
பிறகு என்ன ஆகணும், எல்லாமே ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா இந்த உலகம் என்ன ஆகுறது? அப்படி பகவான் விடமாட்டார், அது வேற பிரச்சனை. பட் நம்மளுடைய புத்தி ரொம்ப குறைவா பயன்படுத்துறோம். அந்த புத்தியினுடைய சக்தி போனதுக்கு காரணம் என்னன்னா பாஹ்ய ராகத்வேஷங்கள். பிறகு வேறொரு உதாரணம் சொல்றார். விலுஷிதம் இவ சலிலம். சலிலம்னா தண்ணி, விலுஷிதம்னா கலங்கிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு. தண்ணி அதற்கு இதுக்கும் கலங்கிட்டு இருந்தா உள்ள இருக்கிறது தெரியுமோ, அதே போல புத்தி அதற்கு இதற்கும் சஞ்சலப்பட்டு இருந்தா அந்த புத்தி ஆத்மாவை தெளிவாக காட்டாது. ஆகவே என்ன வேணும்னா புத்தியில தான் நமக்கு அமைதி தேவை. அதை சொல்ற. தது யதா இந்திரிய விஷய சம்சர்க ஜனித ராகாதி மல காலுஷ்ய அபநயனாத் ஆதர்ஷ ஷலிலாதிவத் பிரசாதிதம் ஸ்வச்சம் சாந்தம் அவதிஷ்டதே ததா ஞானஸ்ய பிரசாதக ஸ்யாத். இப்போ ஞான பிரசாதம் எப்போ வரும்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ராக அது இல்லாதப்ப ஞான பிரசாதம் வரும்னு சொல்றார். தத்யதா இந்திரிய விஷய சம்சர்க ஜனித ராகாதி. இதில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நுணுக்கத்தை வச்சிருக்கார். இந்திரிய விஷய சம்சர்க ஜனி, ஒரு இந்திரிய பொருளோட நமக்கு சம்பந்தமே வைக்கலினா ராகத்துக்கோ துவேஷத்துக்கோ சான்ஸே கிடையாது. ஆளை பார்க்காத வரைக்கும் ஒரு துவேஷம் கிடையாது, ராகம் கிடையாது. பார்த்து அதோட சம்பந்தம் வைக்கும்போது என்ன ஆகுது? அவன் எனக்கு வேண்டியவன், இவனுக்கு வேண்டாத்தவன் அப்படின்னு உருவாகுது. இப்போ ராகம் எப்படி உண்டாகுதுன்னா இந்திரிய விஷய சம்சர்க ஜனித. இந்த ராகத்துக்கு அடைமொழி கொடுக்குறார். இப்படிப்பட்ட ராகாதி எல்லாமே ராக துவேஷம் குரோதம் இதெல்லாம் எப்படி வருது? சம்பந்தத்தினால தான் வருது. இஜனித இப்படிப்பட்ட மல, இதுதான் மலம்னு சொல்றார். அழுக்குங்கிறது என்னன்னா ராகத்வேஷாதிகள். காலுஷ்ய அபநயனாத், இப்படிப்பட்ட காலுஷ்யம்னா அழுக்குகளை நீக்குவதன் மூலமாக, அபநயனாத் ஆதர்ஷ சலிலாதிவது தூய்மையான கண்ணாடி தெளிவான நீர் போல, பிரசாதிதம் அமைதியாக இருக்கின்றது, சுத்தமாக இருக்கின்றது, ஸ்வச்சம் மிக தூய்மையாக இருக்கின்றது, சாந்தம் அமைதியாக அவதிஷ்டதே எப்பொழுது இருக்கிறதோ. அப்ப என்னன்னா ததா ஞானஸ்ய பிரசாதக ஸ்யாத், அப்பொழுது புத்திக்கு பிரசாதம் வருகின்றது. இப்போ புத்தியினுடைய பிரசாதம் என்னன்னு சொன்னா ராகத்வேஷாதிகள் இதெல்லாம் நீங்குதோ அப்ப வருகின்றது. தேன ஞான பிரசாதேன விசுத்த சத்வக, அப்படி ஞானத்தினுடைய புத்தியினுடைய பிரசாதத்தினால் தூய்மையான மனதை அடைந்தவன் ஆகின்றான். விசுத்த சத்துவக ஞான பிரசாதம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். புத்தியினுடைய அமைதியினால் அமைதியான தூய்மையான மனதை அடைகின்றான். அப்படிப்பட்ட அந்தக்கரணம் என்னன்னா விசுத்த அந்தக்கரணக யோக்யக பிரம்ம திரஷ்டும் யஸ்மாத், யாது காரணத்தினால் தூய்மையான மனதை உடையவன்தான் பிரம்மத்தை அறியும் யோக்யக, யோக்யகன தகுதியை உடையவன். தஸ்மாத் ததக தஸ்மாத் து தம் ஆத்மானம் பஷ்யதே பஷ்யதி உபலபதே, அப்படி தூய்மையான மனதை கூர்மையான புத்தியையும் தூய்மையான மனதையும் அடைந்தவன் பஷ்யதே பஷ்யதி உபலபதே, எதை? நிஷ்கலம் சர்வ அவயவ பேத வர்ஜிதம், எல்லா விதமான அவயவங்களும் பேதமும் இல்லாத அந்த ஆத்மாவை பார்க்கின்றான். தியாயமானக கடைசி சொல்லுக்கு வர்றார். சத்யாதி சாதனவான் உபசம்ஹிருத கரணக ஏகாக்ரேண மனசா தியாயமானக சிந்தையன். அதுக்கு அர்த்தம் சொல்றார். சத்யாதி சாதனவான், சத்தியம் முதலிய சாதனைகளை உடையவன், உபசம்ஹிருத கரணக இந்திரிய கிராமங்களையெல்லாம் விளக்கி கொண்டவன். இது எந்த வார்த்தை, எந்த சாதனையை குறிக்குது? தமக என்பதை குறிக்கின்றது. இந்திரியங்களை எல்லாம் வெளி விஷயங்களிலிருந்து விளக்கி கொண்டவன். ஏகாக்ரேன மனசா, ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசுடன் சிந்தித்து கொண்டிருப்பவன். இந்த தியாயமானகன்னு சொன்னா அவன் ஏதாவது மனசில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் நீக்கிட்டு மனசை வெற்றிடமா எண்ணங்கள் இல்லாம பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சிந்தையன்னு சொல்றார். சிந்திப்பவன், மனசுல சிந்தனை இருக்கணும். ஒருமுகப்படுத்தப்பட்ட
விஷயங்களிலிருந்து நம்மை விலக்கி கொண்ட சிந்தனை இருக்க வேண்டும். இதில் ஒரு ரகசியம் என்னன்னா, முழு வேதாந்தத்திலையும் ரெண்டே சாதனை தான் மாறி மாறி வேற சொற்கள் வந்துட்டே இருக்கு. சமக தமக, இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுனுடைய இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் புரியறதில்லை. அப்படி புரிஞ்சுட்டா மோட்சத்தை அடையாம போறதுக்கு வேற வழி கிடையாது. அதை புரியல அப்படின்னா என்னதான் பண்ணாலும் மோட்சத்தை அடைய முடியாது. அந்த உபனிஷத்தை படிச்சு அதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். எங்க பார்த்தாலும் உபசம்கிருத கரணக, என்னது தமக, மாறி மாறி தமக சமக தமக சமக, இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. ஆரம்பத்திலேயும் ஞானத்துக்கு சமதம வேணும்னு சொல்லு. ஞான நிஷ்டைக்கும் பகவான் கீதையில சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்தை பேசும்போது சமதமகத்தான் பேசுறார். எல்லா இடத்துலையும் இதுதான் பேசப்படுது. நம்ம அன்பார்ச்சுனேட்டா என்ன பார்க்குறோம், இதை தவிர எல்லா சாதனையும் செய்கிறார்கள். உபனிஷத் என்ன சொல்லுது, இதை தவிர வேற எந்த சாதனையினாலே அடைய முடியாது. இந்த சமதமம் இருந்தால் தான் ஞான பிரசாதம் விசுத்த சத்துவக, அப்படிப்பட்டவனால் தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். இனி அடுத்ததாக, ஏஷோனுராத்மா சேதசா வேதிதவ்யஹ, யஸ்மின் பிராணः பஞ்சதா சம்விவேஷ, பிராணைश्चित्तं सर्वमोदं प्रजानाम्, यस्मिन् विशुद्धे विभवत्येष आत्मा, இங்கும் அதே கருத்துதான் வருகின்றது. விசுத்த சத்வக, தூய்மையான மனதையுடையவன்தான் இந்த ஆத்மாவை அடைய முடியும். ஏஷக அணுகு ஆத்மா சேதசா வேதிதவ்யக, ஏஷக இந்த அணுகு சூக்ஷ்மம், இந்த இடத்துல அணுன்னு சொன்னா சூக்ஷ்மம்னு அர்த்தம். அணுகு ஆத்மா சூக்ஷ்மமான ஆத்மா, சேதசா வேதிதவ்யக மனதினால் தான் அறியப்பட முடியும். சேதசா வேதிதவ்யகன மனதினுடைய துணை கொண்டுதான் இந்த ஆத்மாவை அடைய முடியும், அறியப்பட முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரத்தை செய்யணும்னா அது என்ன விசாரம்னு சொல்லிட்டு செய்ய போறதில்லை. என்ன விசாரம் தெரியுமோ, சில இடங்கள்ல உபனிஷத் என்ன சொல்லுது, மனதினால் அடைய முடியாதுன்னு சொல்லும். என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம், எந்த ஆத்மா மனதினால் அடைய முடியாதோன்னு சொல்லும். சில இடங்கள்ல சேதசா வேதிதவ்யக மனதினால் அடைய முடியும்னு சொல்லுது. இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி நீக்கிறதுன்னு சொன்னா ரெண்டு பதில் இருக்கு. ஒரு பதில் எங்க உபனிஷத் மனதினால் அடைய முடியாதோன்னு சொல்லுதோ அப்போ அசுத்தமான மனதினால் அடைய முடியாதுன்னு பொருள் எடுத்துட்டு, மனதினால் அடைய முடியும்னு சொல்லும்போது தூய்மையான மனதினால் அடைய முடியும்னு பொருள் எடுத்துக்கிறது. அதான் சிம்பிளா இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி தீர்த்துக்கணும்னா, மனதினால் அடைய முடியாதுன்னு சொல்லும்போது உபனிஷத் அசுத்தம்ங்கிற மனசை வச்சுட்டு பேசுது, மனதினால் தான் அடைய முடியும் போது சுத்தம்ங்கிற மனசை வச்சுட்டு பேசுது. இது ப்ராக்டிக்கலா இருக்கிற உண்மை. இதை வேறொரு விசாரம் சொன்னோம்னா விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு ஒரு விசாரம் இருக்கு. அதாவது விருத்தி வியாப்தி, அது அதிக விசாரம் இப்போ வேண்டாம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது விருத்தி வியாப்தி பல வியாப்தி, அதாவது எல்லா ஞானத்துக்கும் விருத்தி வியாப்தி பல வியாப்திங்கிற ரெண்டு ப்ராசஸ்ல அடையப்படும். ஆத்ம விஷயத்துல விருத்தி வியாப்தி மட்டும் போதும். இப்ப மனசுனால அடைய முடியாதுன்னு சொல்லும் பொழுது பல வியாப்தி அவசியம் இல்லைன்னு அர்த்தம். மனசுனால அடைய முடியும்னு அடைய வேண்டும்னு சொல்லும் போது விருத்தி வியாப்தி தேவை. விருத்தி வியாப்தின்னு சொன்னா எண்ணங்கள், பல வியாப்தினா சிதாபாசம். ஒரு பொருளை பார்க்கறதுக்கு அந்த பொருளினுடைய எண்ணம் தேவை, அது விருத்தி வியாப்தி. அந்த பொருளை, அந்த விருத்திங்கிறது ஜடம், அதுக்குள்ள இருக்கிற சிதாபாசம் சைத்தன்யத்தினுடைய ஆபாசம் பலம், அந்த வியாப்தி அது பல வியாப்தி. ஆத்மாவே சைத்தன்ய சொரூபமா இருக்கிறதுனால விருத்தி வியாப்தி மட்டும் போதும், பல வியாப்தி தேவையில்லை. இப்ப பல வியாப்தி தேவையில்லைங்கிறதுக்காக மனதினால் அடைய முடியாது, விருத்தி வியாப்தி தேவைங்கிறதுக்காக மனதினால் அடைய முடியும். அதுதான் இங்க சேதசா வேதிதவ்யக.
பிறகு இந்த சேத்தஸ் நம்ம மனசு எங்கே இருக்குன்னு மற்ற டீட்டெயில் வருது. அதாவது இந்த நம்ம மனசு இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ளே தான் நம்ம மனசு இந்திரிய சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னு சொல்லுது. எஸ்மின் பிராணக பஞ்சதா சம்விவேஷ. இப்போ எந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள 5 பிராணன் இருக்கோ, எந்த ஸ்தூல சரீரத்தில் சூக்ஷ்ம சரீரம் வீற்று இருக்கோ அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். இப்போ எஸ்மின்கிற வார்த்தை இங்கு ஸ்தூல சரீரத்தை குறிக்கின்றது. எஸ்மின் ஸ்தூல சரீரே பிராணக பஞ்சதா சம்விவேஷ. பிராண அபான என்கின்ற 5 பிராணனானது இங்கு இருக்கின்றதோ. இதெல்லாம் எதற்குன்னா அந்த சேதஸ்க்கு அடையாளம். எந்த சூக்ஷ்ம சரீரத்தில், எந்த ஸ்தூல சரீரத்தில் 5 விதமான பிராணன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த ஸ்தூல சரீரத்திற்குள் இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக ஆத்மா அறியப்பட வேண்டும். அதான் முதல் வரின்னு அர்த்தம். எந்த ஸ்தூல சரீரத்தில் 5 பிராணன் உள்ளே சென்றுள்ளதோ, செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மா அறியப்பட வேண்டும். பிறகு பிராணைஹி சித்தம் சர்வம் ஓதம் பிரஜானாம். பிரஜானாம் சித்தம், எல்லா ஜீவராசிகளினுடைய சித்தம் மனமானது பிராணைஹி பிராணத்துடன் ஓதம் இந்த ஆத்மாவோடு ஆத்மாவினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. பிறகு எஸ்மின் விஷுத்தே ஏஷக ஆத்மா விபவதி. எந்த தூய்மையான புத்தியில் இந்த ஆத்மாவானது ஒளிர்கின்றது. இரண்டாவது வரியில் பிராணைஹி சர்வம் சித்தம், எல்லா பிரஜைகளினுடைய ஜீவர்களுடைய எல்லா புத்தியும் பிராணைஹி ஓதம் பிராணங்களுடன் சேர்ந்து எந்த ஆத்மாவினால் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்ட ஆத்மா எஸ்மின் விஷுத்தே எந்த தூய்மையான புத்தியில், அந்த தூய்மையான புத்தியில் ஏஷக ஆத்மா விபாதி இந்த ஆத்மா ஒளிர்கின்றது. இனி பாஷ்யம். எம் ஆத்மானம் ஏவம் பஷ்யதி ஏஷக அணுகு சூக்ஷ்மக. இதற்கு முன் சொல்லப்பட்ட இந்த ஆத்மாவை எம் ஆத்மானம் ஏவம் பஷ்யதி இப்படி அறிகிறார்களோ அந்த ஆத்மா ஏஷக அணுகு. அணுகுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் சூக்ஷ்மக. இதை வச்சுட்டு தான் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாம் ஜீவாத்மாவினுடைய தத்துவம் அணுன்னு சொல்லிட்டு இருக்கார்கள். ஏன்னா உபனிஷத் சொல்லிடுதே ஏஷக ஆத்மா அணுகுன்னு சொல்லி. அதனால் அதை அப்படியே லிட்டரெல்லாம் எடுத்துட்டு ஜீவாத்மாக்கள் எல்லாம் அணுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். சங்கரர் சொல்றார் அணுன்னா என்ன, சூக்ஷ்மம். உதாரணமாக இங்கே சொல்லப்படுதுங்கிற கருத்தில் எடுத்துக்கிறார். சூக்ஷ்மக சேதசா, அதுக்கு அர்த்தம் சொல்றார் விஷுத்த ஞானேன கேவலேன வேதிதவ்யக. இங்கே விருத்தி வியாப்தி பல வியாப்தி எல்லாம் இவர் விசாரம் பண்ணல, இவர் நேரடியாக எடுத்துக்கிறார் சங்கராச்சாரியார். என்ன சேதசான என்ன சேதசா, விஷுத்த ஞானேன கேவலேன. கேவலேன அதனால மட்டும்தான், தூய்மையான புத்தியினால் மட்டும்தான் வேதிதவ்யக அறிய முடியும். புத்தியிலேயே தூய்மை இருக்கா இல்லையான்னு சொன்னால் இருக்கு. ஏன்னா சில பேர் புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கும். எப்படியெல்லாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், என்னென்ன பண்ணலான்னு திட்டம் போட்டுட்ருக்கோம். அதுக்கும் புத்தி வேணுமே. ஒருத்தனை ஏமாற்றி காரியத்தை வாங்கிறதுக்கும் புத்தி வேணுமே. அப்படி அந்த புத்தியில் தூய்மை இல்லாமல் ரொம்ப பேர் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் அந்த புத்தி நேரடியாக கூர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தூய்மையான புத்தியினால்தான் ஆத்மா அடைய முடியும். இனி வர்ற பகுதியெல்லாம் இந்த புத்தி எங்கே இருக்குது, இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்குது. ஸ்தூல சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னா 5 பிராணன் செயல்பட்டு கொண்டு இருக்குங்கிற விசாரம்தான். குவ அசௌ, இந்த புத்தி தான் எங்கே இருக்குது, ஆத்மா எங்கே இருக்குது, புத்திக்குள் இருக்கு. இந்த புத்தி எங்கே இருக்கு என்றால் எஸ்மின் ஷரீரே பிராணக வாயுகு பஞ்சதா பிராண அபானாதி பேதேன சம்விவேஷ சம்யக் பிரவிஷ்டக தஸ்மின்னேவ ஷரீரே ஹிருதயே சேதசா ஞேயக இத்யர்த்தः. எஸ்மின் ஷரீரே எந்த ஸ்தூல சரீரத்தில், பிராணக இஸ் ஈக்குவல் டு வாயுகு, பஞ்சதா 5 விதமாக, அந்த 5 விதம் என்னென்ன, பிராண அபானாதி பேதேன, பிராண அபானங்கிற ரூபமான 5 விதமான ரூபங்களை உடைய ஃபங்க்ஷனை உடைய பிராணங்கள் சம்விவேஷ
சம்யக் பிரவிஷ்டக தஸ்மின்னேவ ஷரீரே, அந்த ஷரீரத்தில், ஹிருதயே அந்த ஷரீரத்துக்குள் இருக்கிற ஹிருதயத்தில், சேதசா இருக்கின்ற புத்தியில், ஞேயக இத்தியர்த்தக அதாவது எந்த ஸ்தூல சரீரத்தில் 5 பிராணன் உள்ள நல்லா போய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஸ்தூல சரீரத்துக்குள் இருக்கிற ஹிருதயத்தில், அந்த ஹிருதயத்துக்குள் இருக்கிற புத்தியில் இந்த ஆத்மா அறியப்பட வேண்டும். இல்லை இதுக்குள்ள இருக்கிறது அதுக்குள்ள இருக்கிறதுன்னு உபனிஷத் சொல்லிட்டு இருக்கு. அந்த விக்ரமாதித்தங்கதை போல இதுக்குள்ள போய் இதில் பாரு அப்படின்னு சொல்றது போல கடைசி என்னன்னா ஆத்மா புத்தியினால் அறியப்பட வேண்டும். அதான் இதனுடைய சாரம். பிறகு கீதிருஷேன சேதசா வேதிதவ்யக இத்தியாக, அந்த புத்தியெல்லாம் ஆத்மாவினால் கோர்க்கப்பட்டுள்ளது அதை சொல்லப்படுகிறது. 2வது வரைக்கும் வர்றார். பிராணைஹி சக இந்திரியைஹி சித்தம் சர்வம் அந்தக்கரணம் பிரஜானாம் ஓதம் வியாப்தம் ஏன க்ஷீரம் இவ ஸ்நேகேன காஷ்டமிவ அக்னினா. எப்படிப்பட்ட புத்தினா பிராணைஹி சக இந்திரியைஹி, இங்க பிராணைஹிங்கிறது இந்திரியைஹின்னு எடுத்துக்கிறார். இந்திரியங்களுடன், ஏற்கனவே பிராணன் வந்தாச்சே, இந்திரியங்களுடன், சித்தம்னா சர்வம் அந்தக்கரணம் எல்லா அந்தக்கரணமும் இந்திரியங்களுடன், பிரஜானாம் ஓதம் வியாப்தம் ஏன எல்லா ஜீவராசிகளினுடைய புத்தியும் இந்திரியமும் எந்த ஆத்மாவினால் வியாபிக்கப்பட்டுள்ளதோ என்று பொருள். வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படி ஆத்மாவினால் வியாபிக்கப்பட்டுள்ள புத்தியினால் ஆத்மா அறியப்பட வேண்டும். அதுதான் இங்க அர்த்தம். இங்க ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சதுங்கிறது டீச்சிங் அல்ல, அது ஏற்கனவே முடிஞ்சாச்சு. எந்த ஆத்மாவினால் எல்லா புத்தியும் இந்திரியம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படி ஆத்மாவினால் வியாபிக்கப்பட்டுள்ள புத்தியினால் இந்த ஆத்மா அறியப்பட வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்றார். க்ஷீரம் இவ ஸ்நேகேன, இந்த இடத்துல ஸ்நேகம்னு சொன்னா நெய். எப்படி நெய்யானது பாலில் வியாபிக்கப்பட்டுள்ளதோ, இப்போ பாலை காமிச்சு அதுக்குள்ள நெய் எங்க இருக்குன்னு சொன்னா எங்க சொல்லுவான்? எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. பிறகு காஷ்டம் இவ அக்னினா, அக்னி தத்துவமானது மரக்கட்டையில் வியாபித்து இருக்கின்றது. அது நம்ம கண்ணுக்கு தெரியலையேன்னா, அது கண்ணுக்கு தெரியாம வியாபிச்சிட்டு இருக்கு. அக்னி தத்துவம் மரக்கட்டைக்குள்ள இருக்கின்றது, வெளிப்படாம இருக்கு. சந்தர்ப்பம் கிடைச்சா வெளிப்படும். அதே போல பாலுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நெய்யா வெளிப்படும். அது என்ன சந்தர்ப்பம்? செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணோம்னா அது நெய்யாக வெளிப்படும். அப்படி கண்ணுக்கு தெரியாமல் வியாபித்து கொண்டிருக்கின்றது போல. இந்த இடத்துல ஏனங்கிறது ஆத்மாவை குறிக்கின்றது. ஏன சைத்தன்யத்தினால் எல்லா விதமான ஜீவர்களுடைய அந்தக்கரணமும் இந்திரியங்களும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்ட அந்தக்கரணத்தினால் ஆத்மா அறியப்பட வேண்டும். அதுக்கு உதாரணம் எப்படி நெய்யினால் பால் வியாபிக்கப்பட்டுள்ளதோ, அக்னி தத்துவத்தினால் காஷ்டமானது அக்னியினுடைய இருப்பிடமான மரக்கட்டையானது வியாபிக்கப்பட்டுள்ளதோ. சர்வம் ஹி பிரஜானாம் அந்தக்கரணம் சேதனாவத் பிரசித்தம் லோகே. பிறகு எப்படி சொல்ல முடியுது பிரஜைகளுடைய சரீரம் அந்தக்கரணம் எல்லாம் ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். இது ரொம்ப பிரசித்தம் அல்லவா? நம்முடைய மனசை யாராவது ஜடம்னு சொல்லுவார்களா? நம்முடைய மனசு சேதனாவத்துவம் அறிவுடையதுங்கிறது பிரசித்தமா இருக்கு. ஆனா சாஸ்திர ரீதியா மனது வெறும் ஜடம், அபஞ்சீகிருத்த ஜட பஞ்சபூதத்திலானது. ஆனா அனுபவத்துல மனசுல சேதனத்துவம் இருக்குது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆத்மானாலதான் அந்த சேதனத்துவம் வந்திருக்க வேண்டும். அதை சொல்றார். சர்வம் ஹி பிரஜானாம் அந்தக்கரணம் சேதனாவத் பிரசித்தம் லோகே. எல்லா பிரஜைகளுடைய அந்தக்கரணம் மனமானது சேதனாவத் அறிவை உடையது போல் இருப்பது உலகத்தில் பிரசித்தம் அல்லவா? நம்முடைய அனுபவம்னு அர்த்தம். லோகே பிரசித்தம்னு சொன்னா அனுபவ பிரசித்தம்னு அர்த்தம். நம்முடைய அனுபவத்தில் அது இருக்கு. இனி கடைசி பகுதிக்கு வர்றார். யஸ்மின் சித்தே கிளேஷாதி மல வியுக்தே சுத்தே விபவதி ஏஷக உக்தக ஆத்மா விசேஷேன ஸ்வேன ஆத்மனா பவதி ஆத்மானம் பிரகாசயதி இத்யர்த்தக. யஸ்மின் விசுத்தே எந்த தூய்மையான மனதில், சித்தே மன தூய்மைக்கு மீண்டும் சொல்றார். கிளேஷாதி மல வியுக்தே, கிளேஷம், கிளேஷம்னா இந்த இடத்துல மலம், கிளேஷம் முதலிய மல அழுக்கு இல்லாத புத்தியில்.
கிளேஷம் சொன்னால் இந்த ராகத்வேஷாதிகளை தான் கிளேஷம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மலம் இல்லாத வியுக்தே சுத்தே விபவதி ஷைன்ஸ் விசேஷேன பாதி, நான் நான் என்று அது பிரகாசிக்கின்றது. எதுனா உக்தக ஆத்மா, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஆத்மா, விசேஷேன ஸ்வேன ஆத்மனா பாதி, பாதின்னு இருக்கணும், பவதி ஆத்மானம் பிரகாசயதி, அது தான் ரூபமாக நானாக தன்னுடைய சொரூபமாக இப்படி தூய்மையான மனதை உடையவர்களுக்கு இந்த ஆத்மா பிரகாசயதி காட்டுகின்றது, இந்த ஆத்மா இருக்கின்றது. விசேஷேன பவதி, விபவதின விசேஷேன பவதி, விசேஷமாக அது இருக்கின்றது. விசேஷேன பவதி விபவதி, விசேஷேன பவதின்னு எப்படி? ஆத்மா ஒரு பொருளாக தெரியாமல் தானாக இப்படிப்பட்ட புத்தியை உடையவர்களுக்கு தெரிகிறது. இதோட சாதனை முடிகின்றது. இனி அடுத்த கடைசி மந்திரத்தில் ஞான ஸ்துதி வருகின்றது. எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயதே யாம்ஸ்ச காமான் தம் தம் லோகம் ஜயதே தாம்ஸ்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜ்ஞம் ஹர்ச்சயேத் பூதி காமஹ. இந்த மந்திரத்திலும் அடுத்த மந்திரத்திலும், அடுத்த கடைசி கண்டத்தில் வருகின்ற முதல் மந்திரத்திலும் உபனிஷத் ஞானத்தினுடைய ஸ்துதி செய்கின்றது, ஞானத்தினுடைய பெருமையை கூறுகிறது. அதுதான் சாரம். இந்த மந்திரம் அடுத்த கடைசி கண்டத்தினுடைய முதல் மந்திரம், இந்த ரெண்டுலேயும் ஞான ஸ்துதி. டாபிக் வைஸ் பார்த்தா இதோட இந்த கண்டம் முடியக்கூடாது, அடுத்த மந்திரம் சேர்த்திக்கணும். இந்த ரெண்டு ஒரே அர்த்தத்தில் இருக்கு, இருந்தாலும் பிரிகின்றது, கண்டமானது பிரிகின்றது. ஞான ஸ்துதியை எப்படி செய்யுதுன்னு சொன்னால், ஞானத்தை உடையவனை ஸ்துதி செய்கிறது. இப்போ ஒரு மியூசிக்கை நம்ம வளர்த்தணும்னு சொன்னால் யாரை வளர்த்தணும்? அந்த மியூசிக் ஞானம் யாருக்கிட்ட இருக்கோ அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்து வளர்த்துனா அந்த மியூசிக் வளரும். இப்போ ஒரு கலையை வளர்த்தணும்னா அந்த கலைஞனை வளர்த்துனா தான் அந்த கலை வளரும். அதே போல் ஞானத்தை புகழணும்னு சொன்னால் ஞானியை புகழ்ந்து ஆகணும். இப்போ ஞானியை புகழ்கின்றது இந்த உபனிஷத். எப்படி புகழ்கிறதுன்னு சொன்னால், ஞானி மனசில் என்னென்ன ஆசைப்படுறானோ அது அத்தனை நடக்குதான். மனசில் என்ன நினச்சாலும் அது நடக்குதான். சத்திய சங்கல்பாக அவன் மனசில் நடக்காதது ஒன்றும் கிடையாது. அவன் மனசில் ஏதாவது ஒரு ஆசை வந்துடுதுன்னா அந்த ஆசை உடனே நிறைவேறுகிறது. இந்த லோகத்துக்கு போகலான்னு நினச்சான்னா போயிடுவானா. அப்படி எல்லா விதமான சங்கல்பமும் நடக்கின்றது. அப்போ அப்படி சொல்லிட்டு உபனிஷத் என்ன சொல்லுது? அப்படி யாருக்கெல்லாம் லௌகிகத்தில் ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் அந்த ஞானியை வணங்க வேண்டும் சொல்கின்றது. இனி முதல்ல ஞானிக்கு என்ன ஆசை வருதோ அத்தனை ஆசையும் நிறைவேற்றப்படுகிறதுங்கிற முதல் வரியில வருகின்றது. எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வக. இந்த இடத்துல விசுத்த சத்வகனா ஞானின்னு அர்த்தம். ஞான நிஷ்டையை அடைந்த முக்த புருஷன் விசுத்த சத்வக, முக்தி அடைந்தவன். எம் எம் லோகம், எந்தெந்த லோகத்தை மனசா சம்விபாதி மனதினால் அடைய விரும்புகிறானோ, அவன் எதையெல்லாம் அடையணும்னு விரும்புகிறானோ. ஒரு ஞானிக்கு மனசுல திடீர்னு ஒரு ஆசை வந்துடுதுன்னா அது எதுவாக இருந்தாலும் அதை அடையிறான்னு உபனிஷத் சொல்கின்றது. எம் எம் லோகம்னா எந்தெந்த லோகத்தை. பிறகு காமயதே யாம்ச காமான். காமான்னா விஷயங்கள். யான் காமான், எந்த பொருள்களையெல்லாம் அவன் ஆசைப்படுகிறானோ. யாம் காமான்னு சொன்னா எந்தெந்த பொருள்களை விஷயங்களையெல்லாம் அடைய ஆசைப்படுகின்றானோ, தம் தம் லோகம் ஜெயதே, அந்தந்த லோகத்தை வென்று விடுகிறான். இந்த லோகத்தை வெல்லணும்னு நினைச்சா அவன் வென்று விடுகிறான். பிறகு தாஞ்ச காமான், தாஞ்ச காமான் ஜெயதே, அந்தந்த ஆசைகளை அடைந்து விடுகின்றான். இப்போ எந்த ஆசைகளை, எந்த பொருள்களை ஆசைப்படுகிறானோ, எந்த லோகத்தை அடைய விரும்புகின்றானோ அந்த லோகத்தை வென்று விடுகிறான்.
அந்த லோகத்தை அடைகிறான், அந்த ஆசையை அடைகின்றான். இதை கேட்டுடனே நமக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன் மனசுக்குள்ளே வருமா வராதா? இவ்வளவு நேரம் ஆசையை திறந்தா தான் ஞானம்னு சொல்லி அடுத்தது சொல்ல போகுது ஆசையெல்லாம் இவனுக்கு கிடையாதுன்னு சொல்லி. இப்போ ஞானி முதல்ல ஆசைப்படுவானா என்பது கேள்வி. அதனால சங்கரர் போடுறார், வேற யாருக்காவது வரட்டும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லி. டிப்புணிக்காரர் எழுத தன்னுடைய பக்தாய அப்படின்னு எழுதுறாரு. தன்னுடைய பக்தர்களுக்கு இதெல்லாம் வரட்டும்னு நினைச்சா வந்துருமா? அவருக்கல்ல, அவருடைய பக்தர்களுக்கு. ஒரு ஞானி நினைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய ஆசிரமம் உருவாகட்டும்னு, என்ன ஆகுமா? உருவாயிருமா? அப்படி எதெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் உருவாகி விடும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அர்த்தவாதம்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஞான ஸ்துதி சத்திய சங்கல்பக, அவனுடைய மனசுல ஒரு ஆசை வந்ததுன்னா அது ஈஸ்வரனுடைய ஆசை. இப்போ சங்கராச்சாரியாருக்கு ஆசை வரலைன்னா இதுக்கு எதுக்கு பாஷ்யம் எழுதிட்டு இருப்பார்? அவருக்கு ஒரு ஆசையும் வராமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தாருன்னா, நம்ம பாஷ்யம் எழுதணும்னு ஆசை இல்லாமல் இருந்தால் இதை செய்ய முடியுமா? அப்படி அந்த ஞானிகளினுடைய மனசுல வர்ற ஆசைய சாஸ்திரமானது ஈஸ்வர சங்கல்பம், ஈஸ்வர இச்சான்னு சொல்லும். இப்போ ஈஸ்வரன் ஒன்று ஆசைப்படுறாருன்னா எப்படி படுவார்னா, ஞானியினுடைய மனசுல ஆசையை கொடுத்துருவார். அந்த ஆசை ஞானிக்கு பந்தத்தை கொடுக்காது. காரணம், அதனால தனக்கு ஒரு பூர்ணத்துவம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே ஞானிகளினுடைய ஆசை ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இந்த இடத்துல தாத்பரியம் இந்த மந்திரத்தை தான் எடுத்துட்டு சீரியஸா விசாரம் பண்ணக்கூடாது. எந்த மந்திரத்தை விசாரம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அர்த்தவாதம். அர்த்தவாதம் சொன்னா ஞான ஸ்துதி. இதுக்கு தான் கமெண்ட்ரி வேணும்னு அர்த்தம். எதற்கு நமக்கு பாஷ்யம் வேணும்னு சொன்னா, எந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு தீவிரமா விசாரம் பண்ணணும், எந்த ஸ்லோகத்தை அப்படியே கொஞ்சம் கண்டுக்காம போய்க்கணும். இது என்ன அர்த்தவாதம்னு என்ன, அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தவாதம். நம்ம வார்த்தையில் சொல்றது சாஸ்திரியமாக சொல்லிடுவோம், அது அர்த்தவாதம். அர்த்தவாதம்னு என்ன, அது சொல்றது அப்படியே எடுத்துக்காத. இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஞானியை புகழ்கின்றது. ஆனால் அது அப்படியே பொய்யுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு ஞானிக்கு ஒரு ஆசை வருதுன்னு சொன்னா அந்த ஆசை தர்மத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசை வராது. இப்போ தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை ஏன் வருதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சாஸ்திரம் சொல்லுது அது வருதுன்னு சொன்னால் அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இப்போ ஒரு ஞானிக்கு பிரச்சாரம் பண்ணலான்னு ஆசை இருக்கலாம், ஒரு ஞானிக்கு ஆசிரமத்தை உருவாக்கலான்னு ஆசை இருக்கலாம், ஒரு ஞானிக்கு குகையில் போய் உட்காந்துக்கலான்னு ஆசை இருக்கலாம். விதவிதமான ஞானிகளுக்கு விதவிதமான எண்ணங்கள் வருதுன்னு சொன்னால் அது தவறே கிடையாது. அதனால குகையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஞானி தான் உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது. அந்த ஞானத்தை அடையணும், ஞான நிஷ்டனா இருக்கணும், அவ்வளோதான். அவன் மனசுல அவனு என்ன ஆசை வந்தாலும் அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அதனால அனுபவ ரீதியாகவும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானி மனசுல ஒரு ஆசை தோன்றினால் அந்த ஆசை அபூர்ணத்துவத்திலிருந்து தோன்றதில்லை, பை ஃபேக்ட் பூர்ணத்துவத்திலிருந்து தோணுது. இப்போ ஒரு ராஜா ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னா அந்த சினிமாவிலையெல்லாம் பார்ப்போம், உடனே கழுத்தில் இருக்கிற மாலையை தூக்கி கொடுப்பான். அது என்னன்னா அது சந்தோஷம். சந்தோஷத்துல நம்ம தூக்கி கொடுப்போம், அந்த காரியத்தை பண்ணுவோம். அப்படி ஞானி ஒரு செயல்படுறான்னு சொன்னா அது சந்தோஷத்திலையும் படலாம் அல்லது துக்கத்திலையும் படலாம். துக்கத்தில் இருக்கிறவன் தான் கர்மத்தில் ஈடுபடுவான். யாரு காமம் இருக்கிறவன் தானே கர்மம் இருக்கும். அதே சமயத்துல மன நிறைவினுடைய வெளிப்பாடும் கர்மந்தான். அப்ப இந்த நடராஜருடைய நடனத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்றோம், அது ஆனந்த தாண்டவம்னு சொல்றோம் அல்ல. அதே பகவான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கார் தட்சிணாமூர்த்தியாகவும். அப்படி ஒரு செயலை வச்சே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இவர் செயல்படுறாருன்னா ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. இப்போ மனசுல ஞானியினுடைய மனசுல ஆசை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விதத்துல இது உண்மையா இருந்தாலும் இந்த மந்திரங்களை அர்த்தவாதமா புரிஞ்சுக்கணும். ஞானத்தை ஸ்துதி செய்ய ஞானியை ஸ்துதி செய்கிறது. அவருடைய மனசுல என்ன நடக்குதோ அத்தனையும் நடக்கும். அதனால உபனிஷத்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குது, தஸ்மாத் ஆத்மக்யம் அர்ச்சயேத் பூதி காமக. பூதி காமகன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற போகத்தை விரும்புபவன் ஆத்மக்யம் அர்ச்சயேத், ஞானியை வழிபட வேண்டும். ஒரு ஞானிக்கு சேவை செய்து அல்லது ஒரு ஞானியை வழிபட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் கிடைக்குமா. அடுத்த மந்திரத்துல வரும், முமுக்ஷுக்கு மோட்சம் வேணும்னா ஞானியை வழிபடணும்னு அடுத்த மந்திரம். இங்க பூதி காமகன விபூதி இச்சும். இந்த லௌகிக சுகத்தை விரும்புபவர்களும் கூட இப்படிப்பட்ட ஞானியை அர்ச்சையேத் பூஜையேத், பூஜை செய்ய வேண்டும். பூஜிப்பதற்கு யோக்கியமானவன் ஞானி. இதிலிருந்து அந்த ஞானத்தினுடைய பலன் மகிமை வெளிப்படுகின்றது. பாஷ்யத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.